குட் மார்னிங் சலாம்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம வீட்டில் எவ்வளோ அழகாக ரோஜா பூத்துருக்குன்னு சொல்லி பாருங்களேன், அழகாக இருக்குல்ல? இங்கே பன்னீர் ரோஸ் எவ்வளோ வாசமாக இருக்குது தெரியுமா? ஒரு மொட்டு ஒன்று துடிக்குது பாருங்க, பார்த்தீங்களா? அப்படியே கொப்பு அப்படியே பிடிங்கிட்டால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. பாருங்க, இங்கேயும் இருக்குது. சரியா, இன்றைக்கி மரம் ஃபுல்லாக ரோஜா பூத்துருக்குது. இன்றைக்கி ஒரு பேட் நியூஸும் சொன்னேன், உங்களுக்கு தெரியும். என்னென்னு கேட்டால், நம்ம வீட்டில் நம்மளுடைய புல்ல மாதிரி வளர்த்த காளை என்ன நாம்பன் அது இறந்துருச்சு. அது கொஞ்சம் வயிறு ஊதி போய் தான் இறந்துருக்குது. அங்கேயும் இருக்குது ரோஜா பாருங்கள், இந்தா தெரியுதா? அங்கேயும் இருக்குது. மரம் ஃபுல்லாக பூத்துருக்கு ரோஜா. சரியா, இருந்தாலும் நம்ம இப்படி ஏதாவது அழகு இருந்தால் அதையும் விட்டுறக்கூடாது, ரசிக்கணும். எல்லாம் வாழ்வில் நல்லது கெட்டது எல்லாம் நடக்கிறது தான். இந்த ரோஜாவை பாருங்களேன், ரோஜா இல்லை, ரோஸ் மாதிரி செம்பருத்தி பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்குல்ல? இன்றைக்கி செம்பருத்தியும் சரி, இந்த செம்பருத்தி மற்ற செம்பருத்தி இல்லை, இந்த செம்பருத்தியும் சரி, இங்கே தான் பாருங்கள் பூத்துருக்கு. உயர்த்தல் இருக்குது. ரோசர இருக்கேன் என்னை எப்படி பறிக்க போகிற அப்படிங்கிற மாதிரி. இதுவும் சரி, ரோஸும் சரி, இன்றைக்கி மரம் நிறைய பூத்துருக்குது. வாழ்க்கைனா அப்படித்தான், இன்ப துன்பம் வாழ்க்கையில் வருவது போல் நல்லது கெட்டதெல்லாம் வரும். இதை உங்களுக்கு காட்டுறதுக்கு தான் எடுத்தேன். பாருங்கள் ரோஸ் அப்படி பூத்துருக்குன்னு. இருங்க, பாரிஜாதம் பூத்துருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு வரேன். ஆமாம், பாரிஜாதம் பூத்துருக்கு பாருங்கள். இது பாரிஜாதம் எப்படின்னா செம்மையாக வாசம் அடிக்கும். வாசம்னா அப்படி வாசம் பாருங்க. பாரிஜாத பூவே தேவலோக தேடி வசந்த காலம் தேடி வந்தது, மதனாகம் பாட வந்தது அப்படின்ற மாதிரி மிக அழகாக இருக்குது பாரிஜாத பூ. பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. வாழ்க்கையில் இன்பம் துன்பம் எல்லாம் மாறி மாறி தான் வரும். நான் எதுக்கு இதை சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர், என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். நாம் இறந்ததால் தான் சொல்கிறேன். சரி, அதுக்காக நம்ம சோர்ந்து விடக்கூடாது. துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா அப்படின்னு சொல்லி பரதியார் சொல்லியிருக்கார் இல்லையா? சோர்ந்து விடலாகாது பாப்பா, துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா. அன்பு துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா, அன்பு நிறைந்த தெய்வம் உண்டு. சொல்லும்போது கஷ்டமாக இருக்குது கேஸ். எனக்கு இறைவனை பற்றி நினச்சா அதுதான் இருக்கும். இறைவனடி சேர்ந்த என்னுடைய காலை நான் கண்டு இறைவன் அதை தன்னோட சேர்த்துக்கணும், தன்னுடைய ஒளியோடு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறேன். அது ஏதோ வயிறு வீங்கித்தான் அதாக இருக்குது. சரி, அன்பு நிறைந்த தெய்வம் உண்டு, துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா அப்படின்னு சொல்லி அழகான பாடல். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குலம் தாழ்த்தி உயர்த்தி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர் இல்லையா? நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர். அன்பு நிறைய உடையவர்கள் மட்டும்தான் மேலோர். சரியா? நான் இன்னைக்கு ஏன் சம்மந்தம் இல்லாமல் வீடியோ எடுக்கிறேன் அப்படிலாம் நினைக்காதீங்க. அதாவது என்னுடைய துன்பத்தை இந்த இயற்கையாக நடந்தது. இந்த அழகான விஷயங்களை பார்த்து இந்த மாதிரி நீதி நூட்களை நினச்சி அதை நானே சமாதானப்படுத்திக்கிறேன். அப்போ சமாதானப்படுத்தும்போது எனக்காக கிடைத்த உறவுகள் உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், அவ்வளோதான். ஓகே கைஸ், பாருங்கள் அழகாக இருக்குது இந்த பூ இல்லையா? இன்றைக்கி இந்த பூவையும் ரசிக்க வச்சு ஒரு துன்பத்தையும் வந்திருக்கா இந்த பிரபஞ்சம், இயற்கை நமக்கு. சரியா? இதுதான் வாழ்க்கை. சரியா? அதற்காக இறைவனை வேண்டணும். இது வாழும் வரை இதை நேசிக்கணும். சரியா? ஓகே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கா? ஷேர் பண்ணுங்கள். இதில் கூட ஒரு அழகான பூ, ஹேமா பூ அப்படின்னு சொல்லி பூக்கும், அது அங்கே இருக்குது. இதுவும் வாசமாக இருக்கும். சரியா? இது நந்தியா விட்டால் இது வாசம் இல்லை,
சரியா? ஆனால் நான் அன்றைக்கி வீடியோக்கு எடுத்தது இது ஒரு செம்பருத்தை மாடு கடிச்சு எல்லாமே போயிடுச்சு. நான் வீடியோ எடுத்தது உங்களுக்கு அந்த பாருங்கள் மேலே இருக்குது பாருங்கள், உயரம் இருக்குது. இந்த இதையும் இந்த ரோஸையும் காட்டுறது தான். பாருங்கள் அழகாக 3 ரோசஸ் அப்படின்னு பூத்துருக்கு. அதில் ரோஸ் பூத்துருக்கு, இதில் ஒரு கும்பலாக இன்றைக்கி இங்கே ரோஸாக பூத்துருக்கு நம்மளை விட்டு. சரியா? சரி, ஓகே செல்லாம்ஸ், பாய், see you next வீடியோ. ஓகே, உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. பூ பார்த்தீங்களா, ரசிச்சிங்களா? பன்னீர் ரோஜா மிக அருமையான வாசம் இருக்கும். அருமையாக இங்கே இருக்கிற வாசம் அப்படியே இந்த மூக்கை துளைக்குது, இழுக்குது. அதே மாதிரி தான் பாரிஜாத பூ. அப்பா இவ்வளோ தூரம் கொண்டு மறைச்சி வச்சாலும் அது அப்படியே தான் மனம் இருக்கும். ஓகே, எல்லோரும் சந்தோஷமாக இருங்க. God bless you. ஓகே, பாய், வைக்கிறேன். பாய்.